ராமநாதபுரம் இளைய மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேர்ல சந்திச்சு அதிமுகவுல தன்னை இணைத்துக்கிட்டாரு. தமிழகத்துல அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சார சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி கோவையில தொடங்கினாரு. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்த அவரு வரும் 27ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு. 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தோட ஒரு பகுதியா வரும் 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்கள்ல சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம், பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர், தூத்துக்குடி வடக்கு, விளாத்திக்குளம் ஆகிய இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய இருக்காரு. இந்த நிலையில ராமநாதபுரம் சமஸ்தானம் சேதுபதி மன்னர்களோட வாரிசும் மறைந்த ராமநாதபுரம் மன்னர் குமரன் சேதுபதியோட மகனுமான இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதி சென்னை கிரீன்ஸ்வேல் சாலையில உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுல அவரை நேர்ல சந்திச்சு அதிமுகல தன்னை அடிப்படை உறுப்பினரா இணைத்து கொண்டாரு. அவருக்கு அதிமுக உறுப்பினர் அட்டையை எடப்பாடி பழனிசாமி வழங்கினாரு. இந்த நிகழ்வின் போது மன்னர் குமரன் சேதுபதியோட மனைவியும் ராணியுமாகிய லட்சுமி குமாரன் சேதுபதி, ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக செயலாளர் முனியசாமி ஆகியோர் உடனிருந்தாங்க. கடந்த ஜூன்ல ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த இளைய மன்னரான ஆதித்ய சேதுபதி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனோட முன்னிலையில அந்த கட்சியில இணைந்தாரு. இந்த நிலையில ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தோட மற்றொரு வாரிசான நாகேந்திர சேதுபதி அதிமுகல இணைந்திருக்காரு.